தான் பெரியவங்க சொல்லுவாங்க ஒழுங்கு ரோட்ல கடந்துக்கலாமா இப்படி அழுகு ரோட்ல எத்தனை நாளைக்கு கேக்குறது இருங்க வர இருமாமா ஏய் ஏண்டி இல்ல எங்களுக்கு சேரவடி சொத்து என்ன சொல்லுறா கற்பனை போட்டு அடி அடிக்கிறாயே உனக்கு கொஞ்சம் வாங்க 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 யா என்ன சொன்னாவ நிறமாத கர்ப்பிணி போட்டு இப்படி அடிக்கிறியே அப்படின்னு கேக்குறாங்க தேவையா ஏங்க நிறைய மாத கற்பிணின்னு சொல்றாளே நீங்க காணகத்து போய் எத்தனை மாசம் ஆகுது எத்தனையோ மாதங்கள் ஆயிருக்கலாம் 10 மாதங்களுக்கு மேல ஆயிருக்கலாம் சரி நீ போகக்குள்ள மாசமா வந்தா எனக்கு தான் பிள்ளைங்களே இல்லையே நீயே இல்லாத பெரும்பாவிரி பேரோட வாழ்ந்தேன் பிள்ளைங்களே இல்லாம தானே நீ காட்டுக்கு போன ஆமா திருப்பி வரக்குள்ள மாசமாக்குறாள அவ தேவடியாளா நான் தேவடியாளா சொல்லுங்க ஐயா நீங்களே சொல்லுங்க அடியே உனக்கு எப்படி இப்படிலாம் யோசனை வருது அப்பா சரி இப்பயே கருவை கலைச்சிட்டு வரவனு பயந்துக்காது இல்லைங்க அவ கருவு இருந்தா நாளைக்கு கண்டவனுக்கு பிறந்த உன் பேரு தான் அப்பன்னு சொல்லும் ஆமா நம்ம நாட்டுக்குள்ள சொத்துக்கு வாரிசாய் போயிரும் சரி அதனால கருவு மட்டும் கலைக்காத அவ பாவங்க நம்ம கிட்ட அடி வாங்கி பாவமாக்குது எனக்கு சரி கருவு கிடைக்காத அவளையும் கொண்டு பாவம் இப்ப வரண்டியது ஐயோ வலிக்காம கொள்ளு இப்ப இப்படி இமைக்க நேரத்துல வரண்டியது என்ன மட்டும் நம்பு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தன்னு பாருமா கண்டவனுக்கு பிள்ளை வெட்டு கண்டவனுக்கு பிள்ளை வெட்டி கனகராஜ பேர் சொல்லானுங்கயா எங்கே கணவனுக்கு பிள்ளை வெட்டி என் நாட்டுக்கு அரசலாக்கலான்னு பாத்தியா ஏண்டி இந்த எப்படி கண்டவனுக்கு போய் கற்பமானியும் இதுக்கு மேல உன்னை உயிரோட விடுறதில்ல கருவை கலைச்சா நீ இருப்ப ஒன்ன விட்டா இந்த கரு பிறந்துக்கும் அதனால 2 பேருமே இருக்க கூடாது உன்னை வெட்டுறதோட வேற வழியே இல்ல வா உள்ள பாரு மாலை ஒரு ஆட்டுக்கடாய் எப்படி காளி கோவில் உண்மைதாக ஆட்டுக்கடாய் எப்படி காளி கோவில் முன்பதாக தலை குனிஞ்சு நிக்கிறோம் இத போடி காலத்துல அடிச்சாலும் பரவாயில்ல உடல் விட்டு உயிர் போவது என்று எனக்கு மனக்கவலை இல்லை உன்னை மன்னவர் என்று மதிக்காது விட்டனா இல்ல உன்னை கொண்டவர் என்று இந்த கொடும்பாவி ஏதாவது கொடுமை செய்யணும் வார்த்தைலாம் நான் சூத்து தொடச்சு போடுற கல்லு மாதிரி வார்த்தை கேட்கறதுக்கு நான் ஆள் இல்ல நான் 10 லிட்டர் சாபம் பழுதாம கேட்க என்னைக்கு இருந்து என்ன நினைச்ச மாக்க வேண்டிய நினைவு உனக்கு வருமே இங்க பாரு நீ சொல்ற வார்த்தை நான் கேட்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தலையெழுத்து கிடையாது இதை பிடிக்க மாலையா ஓடி கத்து போடுதியா ஆட்டுக்கடா எப்படி காளி கோவில் முன்பதாக தலை குடிஞ்சு நிக்கிறோம் அப்படி நீ பயணி செல்ல நேத்து என் பத்திரி எதை சொன்னாலும் நான் செய்வேன் எப்படி ஒன்ன மட்டும் இல்ல ஊர்ல யார வெட்டணும் வெட்டணும் யாருக்கு யாரு பத்தி சொல்றது
கேரகம் பிடிச்சவள என்ன செத்து போயிட்டலா? ஏடி நான் யாரு? அதானே தேவடியால் மலை மாதிரி வச்சிருக்கிறேன். இருங்க, மூச்சு வந்தாலும் வந்துடும். நானும் ஒரு டைம் பாத்துக்கிறேன் பாரு. செத்து போயிட்டான். கொண்டு விட்டேன். சரி, இதுக்கு மேல நீ நானும் தான். இங்க பார், இந்த உலகத்திலே நீதான் ராணி, நான் தான் அரசன். ஆமாமா, நமக்கு எந்த தடையும் இல்ல. இனிமேல் தான் ராஜ வாழ்க்கையே தொடங்கி இருக்கின்றது. இதுக்கு மேலதான் நம்மள ஆட்டமே ஆரம்பிக்க போச்சு சாமி. ஏய், உமாஜே, இனிமேல் தான் நமக்கு ஆரம்பிக்குது. இனிமேல் தான் ராஜ வாழ்க்கையே நம்மகிட்ட. நீ புருஷனா, நான் பொண்டாட்டியா? நம்மள காட்டுல விட்டு போயிடுவான். ஏடா புட்டா வாயினா. இதுக்கு மேலதான் எனக்கு ராஜ வாழ்க்கை. நான் வாப்போம் சாமி. உனக்கு இனிமேல் ராஜ வாழ்க்கையா? ராஜ வாழ்க்கையில கிடையாது உனக்கு. ஏங்க ராஜ வாழ்க்கையா? இன்னுமா உனக்கு ராஜ வாழ்க்கை போகுது? இந்த உலகத்தில் என்னை விட அரசன் யாருமே இல்ல. எனக்கு கிடைத்த வாழ்க்கை மாதிரி யாருக்குமே இந்த மண்ணல பிறந்தவங்க யாருக்குமே கிடைச்சிருக்காது. உனக்கு ராஜ வாழ்க்கைங்கிற? ஆமா. ஏச்சாமி நல்லா கண்ணை முடிச்சு பார்க்கணும். இது எத்தனை? 4. இது 3. இது 6. 3 சேர்த்து ஏழ்ற. உனக்கு பிடிச்சிச்சுன்னா உனக்கு ஏழ்ற. மாதிரி ஒரு பொம்பளை இருந்தா போதும். கண்டார ஒரு ஊரே கட்டி போயிட முடியும். வரடி சரி. இந்த ஊர்ல நமக்கு யார் எதிரியா வந்தாலும் சரி, எல்லாத்தையும் வெட்டும் நானு. ஊடகே வெட்டிக்கலாம் நாளைக்கலாம். சரி, பேச அரமனைக்கு போலாம். புறப்படு. அரமனைக்கு இருசாமி. ஏங்க இப்ப எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் கேட்கலான்னு நினைக்கிறேன். என்ன நீ செய்ய மாட்டியா? என்னடி உனக்கு என்ன வேணும்? மாமா, நம்ம இதுக்கு மேல நாம 2 பேரும் தான். ஆனா ஒரு சின்ன ஆசை மாமா. என்னடி உனக்கு ஆசை? செய்வியா? உனக்கு இன்னும் என்ன வேணும்? மாமா, இந்த ஊர்ல உன்னை யாராவது ஏத்தி பேசுறாங்களோ அவங்க களத்துல வெட்டணுமா? நாம ஜெயிலுக்கு போயிரும் மாமா. மாமா, ஆமா, நீங்க உக்காரீங்களே அந்த சிம்மாதனம், ஒரு ராஜன் உட்காரக்கூடிய சிம்மாதனம். ஆமா. அதுல யாரு உட்காருவாங்க? அதெல்லாம் அரசன் தான் உட்காரணும். நீங்க தான் உட்காரணுமா? ஆமா. மாமா, அந்த சிம்மாதனத்துல நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாத்துட்டா இப்ப வந்து அதான பார்ப்பேன். சிம்மாதனத்துல உட்காந்து போய் ஏரியில போட்டு யாருன்னா உங்க புரட்சி மாதிரி கேடலாம் வாங்கி தருவாங்களா? அடே என்ன எப்படிங்கிற பாத்தியாயா? நான் உட்காரும் போது கூட நீ சிம்மாதனம் இப்படி அழகல்றி. நீ உட்காந்து நீ சிம்மாதனத்துக்கே பெருமை. மாமா எல்லாம் கண்ணு வைக்கிறாங்க. அதெல்லாம் போறாமடி. சரி போகட்டும். இன்னும் உனக்கு என்னடி ஆசை வேணும்? மாமா எனக்கு இன்னொரு ஆசை. அந்த கனகமாபுரி தேசம் இருக்குதுல்ல, அந்த நாட்டுக்கு யாரு சொந்தக்காரு? அந்த நாடு என்னத்தான்? மாமா செய்ய மாட்டியா? என்னடி வேணும் சொல்றி? அந்த நாட்டை மட்டும் கொஞ்ச நிறைய பேரு கழுவி மாமா. கொஞ்ச நேரமா? இனிமேல் இந்த நாடு கனகமாபுரி பட்டணமே இந்த சிந்தாமணிக்கு தான் சொந்தம். இப்ப எழுதி வந்தது எழுதிட்டோம் மாமா. என் புறத்து தான். இந்தா பாரு, பட்டை போட்டு எழுதிடுவாங்க. சிந்தாமணிக்கோவா? எல்லாம் இதுக்கு மேல உனக்குதான். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல, எல்லாமே ஒண்ணுது. அப்படியா? ஆமா. என்னடி வேணுமா? மாமா எனக்கு இன்னொரு ஆசை மாமா. என்னடி வேணும்? ஏன்னா ஒரு நாட்டுடைய ராஜனுடைய அமரக்கூடிய சிம்மாதனத்துல நான் அமர்ந்தா அந்த கிரிக்கெட் போட்டுதான் உட்காந்ததான் ஒரு அழகு. ஆமா. நீங்க போட்டுறீங்கன்னா சும்மா உட்காந்து எனக்கு மரியாதையா நான் போயிடும். இதெல்லாம் வேணுமா? நாட்டையே மேல எழுதிட்டீங்க. இதெல்லாம் வேணுமா? எல்லாமே நீ கொடுக்கணும். இப்பதான் என் பொறுத்து கேட்டா அப்படியே கொடுக்குறாங்க.
என்ன சொல்ற? ஆமாங்க யாங்கன்னே பற்று போல இருக்குது. ஆமா என் பொண்டாட்டியா மாமா உன்னை பார்த்த உடனே உனக்கு ஏதோ ஒண்ணு குடுக்கணும் போல இருக்குது. என்னடி முத்தமா? ஏன்னா சொந்த நாட்டையும் கொடுத்துட்ட, சரி மணிமகனத்தையும் கொடுத்துட்ட, நீ உட்கார கூட சிம்மாசனத்தையும் கொடுத்துட்ட. நான் உனக்கு என் பொண்டாட்டி சரப்பு ஏதோ கொடுக்கணும். சரி என்னடி முத்தமா? அதுக்கும் மேல கட்டி பிடிக்கணுமா? அதுக்கு மேலங்க என்ன நீயே சொல்றீ? நீயே சொல்றீ? அப்பனா கீழே உட்கார்ந்தாத்தான். இங்கயா? சும்மா உட்காருங்க. உட்காருங்க. ஏன்னா நான் கொடுக்கறது கீழே உட்கார்ந்தாத்தான் நல்லா இருக்கு வாங்குறதுக்கு. நான் சொல்றதெல்லாம் கேக்குது இந்த பையன் பாவம். ஏய் போய் அதை எடுத்துடா. நம்ம இவருக்கு தனியா வாங்கி வச்சுமே. எடுத்துடா பத்திரமே என் புருஷனுக்கு கொடுக்கலாம் பாவம். புரிஞ்சா? அடியே இது என்னடி? திருவோடு. சரி பத்திரமா வச்சுக்கா. சரிங்க கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆமா இந்த சிம்மாசனத்தை அமரத்துக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியும்? யாரு நீ ஒரு ராணி, நீங்க? நான் ஒரு பிரச்சனை. ஆட புரட்சனை விட்டு நான் நீ தான் புரட்சன், நான் தான் பொண்டாட்டி. அதை விட்டுருங்க. சரி இப்ப நீ கையில திருவோடு ஏந்திரத்துக்கும் உன்னை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கும் எப்படி இது? ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்குது. ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்குது. என்ன பார்த்தா ஒரு ராணி மாதிரி இருக்குது. ராணி மாதிரி இருக்குது. ராணி மாதிரி இருக்குது. ஆமா. என்ன பார்த்தா ராணி மாதிரி இருக்குது. ஆமா. உன்னை பார்த்தா ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்குது. பிச்சைக்கார மாதிரி இருக்குது. இங்கே உட்கார் வரதாமி. சரி நான் பாலும் பழம் உனக்கு சாப்பிட்டு பசியா இருப்பேன். சரி பாலும் பழம் எடுத்து வர்றது. சரி இங்கே வா. ஐயே என்னடி? அம்மா தாயேன்னு அம்மா தாயே பரவாயில்ல நல்லா தான் சொல்றேன்.